திருவள்ளூர் அருகே எரிபொருள் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தீப்பற்றி எரியும் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ் பாபு வழங்க கேட்கலாம். சுரேஷ் பாபு, முழு விவரத்தை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டத்தின் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் அளவில் திடீரென ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 5 மணி அளவில் திருவள்ளூர் மீஞ்சூரிலிருந்து அரக்கோணம் வழியாக செல்லக்கூடிய கூட்ஸ் வண்டியானது மிகவும் 5 மணிக்கு பயங்கரமாக எரியும் சத்தம் அருகில் இருந்தவர்களுக்கு கேட்டிருக்கிறது. உடனடியாக அருகில் உள்ள வீடுகளில் இருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது ரயில் அதாவது ஆயில் ஏற்றிக்கொண்டு வந்த கூட்ஸ் வண்டியானது பயங்கரமாக எரியக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் வெளியேறினார்கள். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்ஸ் வண்டி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென கூட்ஸ் பெட்டி வெடித்து விட்டது. இதனால் தடம் புரளும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 5 மணிக்கு ஏற்பட்ட இந்த பெரிய விபத்தானது கிட்டத்தட்ட 8 கோச், அதாவது 8 கம்பார்ட்மெண்ட் ஆயில் கொண்டு செல்லக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட் முழுவதுமாக எரிந்து கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் உயர் அதிகாரிகள் பார்வையில் முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஃபயர் இன்ஜினியர், அதாவது 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இங்கு அணைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. முழுவதுமாக ஆயில் என்பதால் இது அணையக்கூடிய கட்டுப்பாட்டில் இல்லை. ஊழியர்கள் மற்றும் அனைவரும் இந்த பணியில் முழுவதுமாக ஈடுபட்டு வருகின்றன. பேரிடர் மேலாண்மை குழு வந்தால் தவிர இந்த தீயை கட்டுப்படுத்த முடியாது. பேரிடர் மேலாண்மை குழு மற்றும் ஹெலிகாப்டர் போன்ற பெரிய ஒரு ஃபயர் சர்வீஸ் வந்தால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். இப்பொழுது தற்சமயம் முழுவதுமாக ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அரக்கோணம் மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஸ் ரயில், புறநகர் ரயில்கள் அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் பேரவதிக்குள்ளாகின்றன. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்போது பயணிகள் ரயில் செல்லாத காரணத்தினால் முழுவதுமாக ரயில் நிலையத்தில் சூழ்ந்த வண்ணமாக காணப்படுகின்றன. பயணிகளின் கோரிக்கை என்னவென்றால் முழுவதுமாக இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளன. தற்போது திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தொடர்ந்து இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிகள் எடுத்து வருகின்றன. தொடர்ந்து பொதுமக்களும் இந்த இடத்திற்கு வராதபடி முழுவதுமாக காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. எம்நாடு செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் பாபு. திருவள்ளூர் நகர ரயில் நிலையம் அருகே சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த டீசல் குட்ஸ் ட்ரெயின் எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிஞ்சதுனால நம்ம இம்மிடியட்டா நம்மளுடைய காவல்துறை, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் மற்றும் அனைத்து வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் நம்ம முடுக்கிவிடப்பட்டு இப்போ மீட்பு மற்றும் சீரமைப்பு பணியில மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா என்னன்னா இந்த ஃபர்தர் ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு 4 போகிஸை மட்டும் விட்டுட்டு மற்ற போகிஸ் எல்லாம் நம்ம டிட்டாச் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டோம். அதனால ஃபயர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபயர் மூலியமா பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தும் பக்கத்து இடங்கள்ல இருந்தும் நிறைய ஹோம் வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி இப்போ ஒரு 4-5 வெஹிக்கிள் இப்போ மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் வெஹிக்கிள்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான நடவடிக்கையும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவத்துறையில் மூலியமா பக்கத்துல இருக்கிற நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை இமீடியட்டா கொஞ்சம் தள்ளி எவாக்குவேட் பண்றதுக்கும் சென்னைக்கும் அனுப்புறதுக்கான நடவடிக்கையை நம்ம மருத்துவக் கல்லூரி முதல்வரும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸரும் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. காவல்துறை சார்பா எங்கேயும் மக்கள் கூடாம இருந்து தேவையான இடங்கள்ல டிராபிக் இஷ்யூஸ் இல்லாம இருக்கிறதுக்காக காவல்துறை நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில காலையில இருந்து இந்த ஸ்பாட்லையும் சரி சுத்தி இருக்கிற ஏரியாலையும் இருக்கிற அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பா மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அது போக நம்முடைய உள்ளாட்சி துறையில இருந்து இங்க இருக்கிற வீடுகள்ல இருக்க பீப்புளை கொஞ்சம் ஏன்னா முக்கியமா நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ், ஆஸ்மா ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் இருந்தா அவங்களை இமீடியட்டா எவாக்குவேட் பண்ணி அவங்கள நம்ம நியர்பை பெரிய குப்பம் அரசு பள்ளியில நம்மளுக்கு உணவும் அரேஞ்ச் பண்ணிடுறோம். அங்க அவங்கள தங்க வச்சு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். மீட்பு பணிகள் நீங்களே பாக்குறீங்க, விரைவா மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். விரைவில் இந்த ஃபயர் கட்டுக்குள் வரும் என இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரயில்வே போலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலா இல்ல டீசல் இன்ஜின் தான், டீசலுக்கான இன்ஜின் தான், ஒன்றும் பெரிய வேறும் வயலேஷன் இல்லை. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் டீட்டெயிலா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க பாதுகாப்பு இருக்க இல்ல அதுதான் மக்கள் எங்க நம்ம இப்ப இமீடியட்டா இருக்கிற 1-2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்க மக்களை நம்மளே எவாக்குவேட் பண்ணிடுறோம்.
அது போக இருக்கிற ஸ்மோக்ல முக்கியமா அந்த பேஷண்ட் ஆத்மா அந்த மாதிரி ஸ்மோக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் இமீடியட்டா அவங்க கொஞ்சம் வேற பிளேஸ்க்கு போய்க்கிறது நல்லது. மற்ற இடங்கள்ல அரசாங்கமே அவங்கள வந்து எவாக்குவேட் பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு. சார், இது பீக் ஹவர்ஸ்ல இந்த விபத்து நடந்திருக்கு. இப்போ ரயில் பயணிகள் வந்து மாற்று வழியில பயணம் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும்? இப்போ ரயில்கள் எல்லாம் நம்ம திருப்பி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பிளஸ் அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே ஸ்டாப் பண்ணி அங்க இருந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் மூலியமா நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிச்சிடுறோம். அங்க இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலியமா அவங்களுக்கு பஸ் தரோம். அதான் இப்போ இல்ல இங்க இல்ல, அங்க நம்ம வேற இடங்கள்ல இப்ப இங்க ட்ரெயின் வராது. சோ நியர்பை ஸ்டேஷன்ஸ்ல தான் ட்ரெயின் இது பண்றோம். மோஸ்ட்லி சென்னை இல்ல இந்த பக்கம் அரக்கோணம் அந்த சைட்ல ஸ்டாப் பண்றோம். அங்க வந்து நம்ம அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட பேசிட்டோம். அங்க வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்றோம். முக்கியமா இதை கொஞ்சம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் டீடைல்ஸ் கொடுக்குறேன். இது சென்னை போயிட்டு இங்க இருந்து இப்போ வந்து இப்போதைக்கு வண்டி போகுது மணலி திருப்பதி. சாரி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.